Hello everyone, welcome back to our grammar class. Today we are going to discuss about the types of comparative form. Okay, types of comparative form. In that we are going to discuss the exercise part. Okay, already என்னென்ன types இருக்கு, அதுல என்ன changes பண்ணனும், எது வந்தா என்னென்ன degree அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். I just give a quick recap on our last classes. Okay, that is three types of comparisons. First one is to be positive, comparative and superlative, right? Positive அப்படினா just a description. Okay, ஒரு personையோ இல்ல ஒரு thingயோ just describe பண்ணுது. Okay, for example, just I am wearing a saree that is black in color. Okay, I am wearing a black saree. அவ்வளவுதான், வேற எந்த description கிடையாது. This is a black saree. அவ்வளவு முடிஞ்சிச்சு. Okay, இது description, right? இதுவே இதை விட ஒன்னு பெட்டரா இருக்கு. Okay, this is less in color than other sarees அப்படினா அப்போ அது comparative. இது வந்து என்ன, கலர்ல கொஞ்சம் லைட்டா இருக்கு, லைட் கலரா இருக்கு அப்படினு சொல்லிட்டு மத்ததோட கம்பேர் பண்ணனா அப்போ அது comparative. Okay, two things. இப்போ இங்க பாருங்க, I am having white chalk piece and pink chalk piece, right? நம்ம எல்லாருக்கும் எந்த chalk piece ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவோம்? எல்லாரும் obviously pink சொல்றோம், ரைட்டா? I like pink chalk piece than white, right? I like pink than white. அப்போ ரெண்டு விஷயத்தை மட்டும் கம்பேர் பண்ணி ஏதோ ஒண்ணுத்தை என்ன சொல்லுவோம், ஹையஸ்ட் லெவல்ல வைப்போம், ஒரு திங்க லோவஸ்ட் லெவல்ல வைப்போம், ரைட்டா? ரெண்டு கம்பேரிசனா இருக்கும், ஹையர் லெவல் கம்பேரிசன் அண்ட் லோவர் லெவல் கம்பேரிசன். அதான் என்ன இருக்கும், கம்பேரிட்டிவ் டிகிரி. ரெண்டு விஷயத்துல மட்டும் கம்பேர் பண்றது, ரைட்டா? தென் எல்லாமே இப்போ என் கையில ரெண்டு சாக் பீஸ் மட்டும் இருக்கு, நான் ரெண்டு மட்டும் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே ஒரு பாக்ஸ் நிறைய சாக் பீஸ் கொடுத்துட்டு இந்த பாக்ஸ்ல இருக்கிற எல்லா கலர்ல இருந்தும் எனக்கு இந்த கலர் மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஏதாச்சும் ஒரு கலரை மட்டும் பர்டிகுலரா சூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ செவரல் திங்ஸ் இருக்கு, அதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம், ஒண்ணு மட்டும் நம்ம எடுத்து சொல்றோமா, அது சூப்பர்லேட்டிவ். ஓகே, புரிஞ்சுக்கோ. டூ திங்ஸ். ஓகே, டூ திங்ஸ்ல இருந்து மட்டும் சொன்னனா அது கம்பேரிட்டிவ். ஓகே, சேம் லெவல், ஈக்குவல், சேம் லெவல்னா தட் இஸ் பாசிட்டிவ். ஓகே, சேம் லெவல் கம்பேரிசன் அது வந்துனா அது வந்து பாசிட்டிவ். ஓகேவா? தென் சூப்பர்லேட்டிவ்னா நிறைய விஷயங்கள், நிறைய எக்கச்சக்கமான விஷயத்துல இருந்து ஏதாவது ஒண்ணுத்த மட்டும் சொன்னா அது சூப்பர்லேட்டிவ். அதுக்கோ ஈக்குவல் கம்பேரிசனா அது பாசிட்டிவ். அன்ஈக்குவல் கம்பேரிசன் ரெண்டு பேத்துக்குள்ள மட்டும் நடக்குது, இல்ல ரெண்டு திங்ஸ்க்குள்ள மட்டும் நடக்குதுன்னா தட் இஸ் கால்ட் கம்பேரிட்டிவ். தென் நிறைய விஷயத்துல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்து, ஓகேவா, இருக்கிறது ஹையஸ்டான ஒண்ணு இல்ல லோவஸ்டான ஒண்ணு, ரெண்டுல ஏதாவது ஒண்ணுத்து சொல்றோம்னா அது சூப்பர்லேட்டிவ். ஓகே, see in the sense comparative, positive, superlative. பாசிட்டிவ்ல இன்னும் ஒரு விஷயம் ஈக்குவல் கம்பேரிசன் இருக்கும், இன்னொன்னு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரைப். ஓகே, அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம், டிஸ்கிரைப் பண்ணுவோம், ரைட்டா? இதுதான் கம்பேரிசன். ஓகே, இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ரிமைனிங் உள்ளது எல்லாமே வெரி சிம்பிள். லாஸ்ட் கிளாஸஸ்லாம் I told you to fill in the blanks using suitable form of a word. ஓகேவா? ஒரு டிகிரி, சூட்டபிள் டிகிரி ஃபார்ம் ஆஃப் a word, ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதோட கரெக்ட் டிகிரி ஃபார்மேஷனை கொண்டு என்ன செய்யணும், ஒரு blank-ஐ ஃபில் பண்றது நான் சொல்லி கொடுத்தேன், ரைட்டா? அண்ட் இப்போ என்ன செய்ய போறோம்னா, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க, அந்த சென்டென்ஸை நம்ம என்ன செய்ய போறோம், ரிமைனிங் உள்ள 2 டிகிரிஸ்லயும் சேஞ்ச் பண்ண போறோம், ரைட்டா? ஸோ பிஃபோர் தட் I just tell you the formula. Just look here. பாசிட்டிவ்னா அதோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க. noun, first noun 1, ரெண்டு noun வந்துச்சுன்னா noun 1 noun 2 பிரிச்சுக்குவோம். வரல அப்படின்னா just noun மட்டும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை பார்த்துக்கலாம். noun plus verb plus adjective. அது வந்துன்னா என்னது, இது டிஸ்கிரைப் பண்றதுக்காக யூஸ் பண்றோமா? டிஸ்கிரைப் பண்றதுனால எதுல வரணும், பாசிட்டிவ்ல. ஓகே, noun plus verb plus adjective. adjective நமக்கு தெரியும், describing word is called as adjective, right? then செகண்ட் பாருங்க, பாசிட்டிவ். இன்னொன்னு பாருங்க, இது ஈக்குவல் லெவல் கம்பேரிசன். ஈக்குவல் கம்பேரிசன், ஈக்குவல் சிம்பிள் நான் போடுறேன். ஓகே, ஈக்குவல் கம்பேரிசன்னா இந்த ஃபார்முலா வரணும், ரைட்? noun 1 verb plus as adjective as. ஓகே, இப்போ இங்க நான் எழுதி இருக்கிறதை வச்சு சொல்றேன், as pretty as அப்படி வரணும். ஓகேவா? பாசிட்டிவா இருந்தா plus noun 2, ரைட்? noun 2 னா எதுமே இல்லமா, ரிமைனிங் இருக்கிற திங்ஸ், இந்த noun 1 verb as adjective as இதெல்லாம் போக ரிமைனிங் இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம், noun 2 னு சொல்லிடுவோம். ஓகேவா? வேற எதுமே கன்ஃபியூஷன் இல்ல. தென் கம்பேரிட்டிவ் இதான் ஃபார்முலா. noun 1 நவுன்னா அது நேமிங் வேர்ட்ஸா, நேமிங் வேர்ட்ஸ் இல்ல ப்ரொனவுன்ஸ் இருக்கலாம், ரைட்டா? noun plus verb, verbனா am is are was were இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத verbனு சொல்றோம். adjectiveனா அங்க கொடுத்துக்கிறது, பெருசு சின்னது சைஸ் கலர் அதெல்லாம் பார்த்தோம்ல, adjectives பார்த்தோமா, அதுல இருக்கிற அந்த 9 adjectives. ஓகே, அதுக்கு அடுத்து
மோர் போட்டுக்கலாம். எந்த வேர்டுக்கு பின்னாடி நம்மளால er ஆட் பண்ண முடிஞ்சதுன்னா er ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபாஸ்ட்னா ஃபாஸ்டர் er ஆட் பண்ணிக்கலாமா? இதுவே இம்பார்ட்டன்ட்னா இம்பார்ட்டன்டர் வருமா? வராதுல்ல. ஸோ அந்த மாதிரி வேர்டுக்கு என்ன ஆட் பண்ணிக்கணும்? மோர் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ adjective plus er இல்ல more plus adjective. ஓகே, then noun to remaining உள்ள thingsலாம் noun to. இது எதுக்கு? comparative. then superlative பாருங்க, superlative வந்து noun 1 the same verb. superlative நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? the யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? the யூஸ் பண்ணி adjective கூட est prettiest the prettiest. ஓகே, அப்படி இல்ல est ஆட் பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு வேர்ட் வருது அப்படினா என்ன ஆட் பண்ணிக்கலாம்? most ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, we have to use most plus adjective, then remaining words I call it as noun right here. ஓகே, இன்னொரு வேர்ட் இங்க பாத்துக்கோங்க. comparative degreeல அது comparative degree தான் அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கும் இல்ல comparative degreeல மாத்துறதுக்கும் நான் ரெண்டு வேர்ட் சொல்லி கொடுக்கிறேன். than யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, than plus இந்த noun இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? others. ஓகே, than others. இது ரெண்டு வந்ததுன்னா அது comparative degree. இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். then superlative அது கீவேர்ட் என்னன்னு பாருங்க. all வந்ததுன்னா எதுல வரலாம்? superlative. okay, are you clear with the formula? yes. example பாருங்க, just look at the example 1. the red dress was pretty. okay, first நம்ம கொடுத்துக்கிற sentence வந்து என்ன டிகிரி அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். the red dress. okay, இந்த இடத்துல பாருங்க, the red dress ன்றது ஒரு நவுனா? ஃபர்ஸ்ட் நவுன். ஓகே, நவுன். was அப்படின்றது verb, pretty ன்றது adjective. ஓகே, நவுன் verb adjective. இது நவுன்னு சொல்லிக்கோ இல்ல சப்ஜெக்ட்னு கூட சொல்லிக்கோங்க, ஏதாவது ஒன்னு சொல்லிக்கலாம். நான் நவுன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ n plus v plus a. n v a எதுல வந்திருக்கு? பாசிட்டிவ். பாசிட்டிவ்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? டிஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அப்போ இது என்ன டிகிரி? பாசிட்டிவ் டிகிரி. ஓகே, நான் POS மட்டும் ரைட் பண்றேன். பாசிட்டிவ் டிகிரி. ஓகேவா? இப்போ நான் பாசிட்டிவ் டிகிரி நான் என்ன செய்ய போறேன்? கம்பேரிட்டிவ்லயும் சூப்பர்லேட்டிவும் மாத்தி எழுத போறேன். ஓகே, ஆர் ரெடி? ஜஸ்ட் லுக் ஹியர். கம்பேரிட்டிவோட ஃபார்முலா என்னன்னு பாருங்க. n1. ஓகே, n1 னா என்னது? நவுன் தான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நவுன் எடுத்து எழுதிக்கலாம். the red dress. ஓகேவா? நவுன் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் எனக்கு verb. verb is was. வாஸ்ங்கிறது verb-ஆ? the red dress was adjective. adjective plus er. இப்போ இதுக்கு er ஆட் பண்ண முடியுமா இல்ல more ஆட் பண்ணனும்னு பார்க்கலாம். more pretty வேணாம், er ஏ வருது. prettier. ஓகே, so the red dress was adjective. நதிங்க pretty-ஆ? er ஆட் பண்ணனும். adjective கூட என்ன ஆட் பண்ணனும்? er. prettier. இன்னொரு என்ன ஆட் பண்ண சொல்லிருக்க? comparative degree-னா than others யூஸ் பண்ண சொல்லிருக்கேன்ல. prettier than other dress. ஓகேவா? இந்த இடத்துல dress தானே? personal தான், others னு போட்டுக்கலாம். dress வந்து so the red dress was prettier than other dress. ஓகே, நம்ம ஃபார்முலா குறிச்சு பாருங்க. இப்போ the red dress இது வரைக்கும் என்ன வந்துரும்? n வந்துரும். கரெக்ட்டா சின்னதா போறேன். red dress க்கு n வந்துருமா? n1. verb இது மட்டும் என்னது? verb. then prettier என்றது adjective er-ஆ? adjective er, right? then than யூஸ் பண்ணிக்கிறோம். noun to. இந்த other dress தான் நான் என்ன மென்ஷன் பண்ணிருக்கேன்? noun to மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகே, இது என்ன டிகிரி? இது comparative degree. what degree this is? comparative. ஓகே, நான் c மட்டும் போடுறேன். comparative. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? superlative. right, just look here. superlative ஃபார்முலா பாருங்க. n1. so the red dress. okay, noun போட்டுமா? the red dress. verb was போட்டுறோம். was அடுத்து என்ன பண்ணோம்? the. yes, the red dress was the. adjective கூட என்ன ஆட் பண்ணிக்கலாம்? est. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம est ஆட் பண்ண முடியும்ல. so the red dress was the prettiest. the red dress was the prettiest. all என்ன யூஸ் பண்ண சொல்லிருக்கேன்? all. ஓகேவா? then others போடக்கூடாது, all போடணும். prettiest of all. ஓகே, புரிஞ்சிச்சா? இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? எக்ஸாம்பிள் எழுதிருக்கோம். ஓகேவா?
positive, comparative, superlative. This is superlative. எனக்கு ஸ்பேஸ் இருக்கு ஆனா நான் ஃபுல்லா சூப்பர்லேட்டிவ் எழுதிருக்கேன். ஓகேவா? சூப்பர்லேட்டிவ் முடிஞ்சிச்சா? தென் அதே மாதிரி செகண்ட் ஒன்னு பண்ணலாம். Just look here. He is wealthier than all other businessmen in our city. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற சென்டென்ஸ் என்ன டைப் ஆஃப் டிகிரி பார்க்கலாம். He ன்றது என்னது? noun. ஓகே? noun plus verb. adjective கூட என்ன இருக்கு? adjective er இருக்கு. ஓகேவா? adjective er. then than வந்திருக்கு. all other all other இருக்கு. இங்க others வரலாம். all other வரலாம். ஓகே? கம்பேரிட்டிவ்க்கு சூப்பர்லேட்டிவ்னா just all மட்டும் தான் வரணும். so all other comparative வந்து businessman in our city. இது வந்து n2 ஆன எடுத்துக்கலாம். ஓகே? நம்மளோட ஃபார்முலா பாருங்க. அப்போ n plus v plus adjective er. n plus v plus adjective er நாலே என்ன டிகிரி? comparative degree, right? அது கூட than all others வந்திருக்கா. so undoubtedly இது என்ன டிகிரி? this is a comparative degree. ஓகேவா? இப்போ இந்த comparative டிகிரிக்கு என்ன செய்ய போறோம்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டிகிரி எழுதுறோம். ஓகேவா? பாசிட்டிவ் டிகிரியோட ஃபார்முலா என்னன்னு பாருங்க. NVA. ஓகேவா? n plus v plus adjective அவ்வளவுதான். n என்னன்னு பாருங்க. he verb. he is wealthier person. ஓகேவா? he is wealthier than all other businessmen in our city. so he is wealthy. எதுமே யூஸ் பண்ண கூடாது. இந்த adjective இருக்குல அது அப்படியே மாத்தி எழுதிக்கணும். he is wealthy businessman வரும். ஓகேவா? businessman men வரக்கூடாது, man. he is a wealthy businessman in our city. ஓகே? என்ன டிகிரி இது? பாசிட்டிவ் டிகிரி. இங்க பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. எதுவுமே பண்ணல, எந்த கம்பேரிசனுமே பண்ணல. ஜஸ்ட் அவர் வந்து ஒரு வெல்தி பிசினஸ்மேன். எங்க சிட்டிலயே அவர் யாரு? ஒரு வெல்தி பிசினஸ்மேன். அவ்வளவுதான். டிஸ்கிரைப் மட்டும் பண்ணிருக்கோம். சோ என்ன? n noun plus verb plus adjective. இது adjective, then n2. இது வேணும்னா n2 கொடுக்கலாம். ஓகேவா? noun plus verb plus adjective n2 வந்துருச்சு. ரைட்? அப்போ இது பாசிட்டிவ் வெறும் டிஸ்கிரிப்ஷன் மட்டும். ரைட்டா? தென் இப்போ என்ன செய்ய போறோம்? நம்ம கம்பேரிட்டிவ் பார்க்க போறோம். ஓகேவா? கம்பேரிட்டிவ் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ ரிமைனிங் என்ன டிகிரி இருக்கு? சூப்பர்லேட்டிவ். ஓகே? சூப்பர்லேட்டிவோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். n1 verb the adjective plus est. அப்படியே est ஆட் பண்ண முடியலனா most adjective போடணும். ஓகே? most plus adjective n2. ரைட்? then first noun என்னதுங்க? he கூட is verb. he is next என்ன இருக்கு? the போடணும். ஓகேவா? he is the. பாருங்க, he is the. ஓகேவா? the adjective plus est இல்ல most adjective போடணும். இங்க wealthiest வரும். ஓகேவா? so adjective வந்து wealthy-ஆ est ஆட் பண்ணிடுவோம். he is the wealthiest. அவ்வளவுதான். n2 அதோட என்ன ஆட் பண்ணிக்கணும்? n2 ஆட் பண்ண போறோம். n2 என்னதுங்க? businessman in our city. okay? he is the wealthiest businessman. He is the wealthiest businessman of all in our city. okay? எங்க ஊர்ல இருக்கிறதுல அவர்தான் யாரு? wealthiest businessman. he is the wealthiest businessman. மென்னு போல man of all in our city. all என்ற வேர்டை நான் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இது என்ன டிகிரி? இது superlative. okay? then look at the third one. very simple. the Pacific is the largest of all oceans. the Pacific is the largest of all oceans. doubt ana est வந்தால அது என்ன டிகிரி? superlative degree. est வந்தா அது என்ன டிகிரி? superlative degree. right? இதுக்கான பாசிட்டிவ் டிகிரி எழுதலாமா?
past just describe பண்ண போறோம் noun எடுத்துக்கிறோம் first the Pacific the noun Pacific verb is NV okay NV then adjective the Pacific is a large ocean அவ்வளவுதான் the Pacific is a large ocean அவ்வளவு வேற எதுவுமே இல்ல larger largest எதுவுமே இல்ல the Pacific is a large ocean positive degree okay what degree this is positive degree right then இதுக்கு என்ன எழுத போறோம் இப்போ superlative because superlative கொடுத்துட்டாங்க positive எழுதியாச்சு இப்போ comparative எழுத போறோம் right comparative க்கு same formula the Pacific verb is larger okay adjective கூட என்ன ஆட் பண்ணோம் er ஆட் பண்ணோம் கண்டிஷன் அதுவா Pacific is larger than இந்த வேர்ட் கண்டிப்பா யூஸ் பண்ணா comparative யூஸ் பண்ணா the Pacific is larger than the other oceans okay the Pacific is larger than the other oceans இல்ல the Pacific is larger than all other oceans இந்த da பக்கத்துல என்ன போட்டுக்கலாம் daவை யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல all யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இது என்ன டிகிரி comparative degree okay on the whole நமக்கு தெரிய வேண்டியதுல ஒரே ஒரு விஷயம் தான் இந்த ஃபார்முலாவை மெமரி பண்ணிக்கிறது மட்டும் தான் because இல்ல வேற எந்த கண்டிஷனும் கிடையாது we have to memorize this formula then only we can able to rewrite the given sentence into the appropriate degree okay otherwise we can't do இத மெமரி பண்ணி தான் ஆகணும் வேற சாய்ஸ் இல்ல ஓகேவா சோ மெமரி பண்ணதுல ரொம்ப ஈஸி தான் பாசிட்டிவ்னா எல்லாத்துமே ஃபர்ஸ்ட் பாருங்க noun verb noun verb noun verb noun verb தான் ரைட் then அடுத்து noun verb adjective போட்டா முடிஞ்சிச்சு பாசிட்டிவ்னா as adjective as வரப்போகுது இல்ல adjective மட்டும் வரப்போகுது கம்பேரிட்டிவ்னா er ஆட் பண்ண போறோம் இல்ல more ஆட் பண்ண போறோம் more plus adjective ரைட்டா அதுவே சூப்பர்லேட்டிவ்னா est போடுறோம் கம்பேரிட்டிவ்னா than other இல்ல all other இந்த மூணுல ஏதாவது ஒரு than வந்து others வரும் இல்ல than all other வரும் ஓகேவா then சூப்பர்லேட்டிவ்னா all யூஸ் பண்ணுவோம் ஓகே அண்ட் இந்த மூணு எக்ஸாம்பிள் மட்டுமே போதும் 100% நமக்கு கிளியர் ஆயிடும் அப்படி கிடையாது நிறைய சென்டென்ஸ் எடுத்து என்ன செஞ்சு பார்க்கணும் we have to work out on it okay எக்ஸாம்பிள்ஸ் எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் ஈஸியாக இருக்கும் கிராமர் இஸ் ஆல்சோ லைக் அஸ் மேக்ஸ் ஓகே ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துட்டோம்னா அது நம்ம நிறைய என்ன வேணால் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ பேசிக்காக இருக்கிற விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு என்ன செஞ்சலாம் ரிமைனிங் முதல்ல ஈஸி ஸோ நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எடுத்து work out பண்ணி பாருங்க okay then it will be very easy for you okay thank you so much